வலதுகரம் செய்தி சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். வலதுகரத்தின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தங்கத்தின் விலையில் ஏற்படவுள்ள சடுதியான மாற்றம், நகை வாங்க காத்திருப்போருக்கான அறிவிப்பு, 2 புதிய ஆளுநர்கள் நியமனம், தமிழரசு கட்சி மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டனர், பிள்ளையான் அறைகூவல், இலங்கையில் உயிருக்கு போராடிய தாயையும் மகளையும் காப்பாற்றிய போலீசார், பொது மேடையில் சஜித் மற்றும் அனுரவை சாடிய மகிந்த, ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு, நாட்டில் பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்கள், பல்கலைக்கழகத்திற்கு அருகில் போதைப் பொருளுடன் பெருந்தொகை பணம் மீட்பு, அனுர தரப்பிடம் பொருளாதார செயற்திட்டம் கிடையாது, கர்ச டி சில்வா. காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு தொடர்வன வலதுகரத்தின் பிரதான செய்திகள். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள சடுதியான மாற்றம், நகை வாங்க காத்திருப்போருக்கான அறிவிப்பு. 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,79,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் அண்மையில் தங்கத்தின் விலையில் எதிர்பாராத அளவு அதிகரிப்பு பதிவாகி இருந்ததுடன் 2 லட்சத்தை தொட்டிருந்தது. இந்த நிலையில் சடுதியாக வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றது. அதன்படி இன்றைய தினம் 24 கரட் 1 கிராம் தங்கம் 24,430 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 24 கரட் 8 கிராம் தங்கம் 1,95,450 ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளது. இதேவேளை 22 கிராம் கரட் தங்கம் 22,400 ரூபாவாகவும் 22 கரட் 8 கிராம் பவுன் தங்கம் 1,79,200 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் 1 கிராம் தங்கம் 21,380 ரூபாவாகவும் 21 கரட் 8 கிராம் பவுன் தங்கம் 1,71,50 ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளது. 2 புதிய ஆளுநர்கள் நியமனம். தென் மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தென் மாகாண ஆளுநராக லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமட் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஆளுநர்கள் இருவரும் இன்று முற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சி மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டனர், பிள்ளையான் அறைகூவல். தமிழரசு கட்சிக்குள் பெருச்சாளிகள் புகுந்து வீடு சின்னாபின்னமாகிவிட்டது. இனி அதை கட்டியெழுப்ப முடியாது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் சி சந்திரகாந்தன் சாடியுள்ளார். மேலும் இந்த நம்பிக்கை மக்களுக்கும் வந்துவிட்டது. எனவே வடபகுதியில் இருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயற்படுங்கள் என அறைகூவல் விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மே தின கூட்டம் நேற்று மட்டக்களப்பு கொம்மாந்துறை மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசிடமிருந்து விடுதலை பெற்றுத் தருவோம், அதற்காக வாக்களியுங்கள் என கேட்டவர்கள் இன்று பெருச்சாளிகளாக வந்தவர்கள். தங்களுக்கு தலைமை கிடைக்கவில்லை என்று அந்த கட்சியை அழித்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றிருக்கின்ற நிலைமையிலேயே இவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் விடுதலையை வலியுறுத்தி பெற்றுத் தருவார்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டி இருக்கிறது. இந்த தொழிலாளர் தினத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொண்டர்களை தேடவில்லை, தொழிலாளர்களின் குழந்தைகளின் நலனை தேடுகின்றது. உங்கள் குழந்தைகளிடமிருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்க தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையில் உயிருக்கு போராடிய தாயையும் மகளையும் காப்பாற்றிய போலீசார். பாணந்துறை கடலில் தத்தளித்து கொண்டிருந்த தாயையும் அவரது மகளையும் போலீஸ் அதிகாரிகள் இருவர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியுள்ளனர். நேற்று காலை பாணந்துறை கடற்கரையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது கடமையில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் புஷ்பகுமார மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தனுக ஆகியோர் இந்த அதிரடி செயலை செய்துள்ளனர்.
காப்பாற்றப்பட்ட பெண்ணுக்கும் மகளுக்கும் முதலுதவி அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பொல்க சோவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் 6 வயது சிறுமியும் 38 வயதுடைய அவரது தாயும் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சஜித் மற்றும் அனுரவை சாடிய மகிந்த காலி முகத்திடலில் போராட்டத்தின் பின்னர் நாட்டை வழிநடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட போது சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகிய இருவரும் எதிர்காலத்தை கருதி அதனை ஏற்க மறுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றுகையிலே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அறகலை என்ற காலி முகத்திடல் போராட்டத்தின் பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது சஜித் மற்றும் அனுர ஆகியோர் அரசியலில் எதிர்காலத்தை கருதி அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனினும் அவர்கள் பின்வாங்கிய போது ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் நாட்டை வழிநடத்த முன்வந்தமை பாராட்டத்தக்கது. பொதுஜன பெரமுன பல்வேறு அரசியல் பிரிவினரின் இலக்காகி தேவையற்ற சேறு பூசல்களுக்கு முகம் கொடுத்து வருவதால் இந்த மேதின கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் அக்கட்சி மக்களின் ஆதரவை தக்க வைத்துள்ளது என்பதை ஒவ்வொரு அரசியல் தலைவரும் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பொதுஜன பெரமுனவின் 6.9 மில்லியன் மக்கள் கூட்டத்தை தங்களுக்கு பிரித்து கொள்ள முயல்கிறார்கள். எனவே பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப வேண்டும். தமது கட்சியினால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாத்திரமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவார் என நம்பிக்கையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு. ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ராசின் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்தமை குறித்து இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் நபீர் கிலன் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் இந்த செயற்பாடு அதிருப்தி அளித்திருக்கிறது. அணிசேரா நாடு என இலங்கை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. அநேக நாடுகள் இந்த அணிசேரா என்ற கொள்கையிலிருந்து விடுபட்டுள்ளது. இஸ்ரேல் மீது 350க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தாக்குதல்களை நடத்தி சில வார இடைவெளியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் செய்துள்ளார். இதனை தனிப்பட்ட ரீதியில் எதிர்க்கிறோம். இதேவேளை காசாவில் இடம்பெற்று வரும் போர் பலஸ்தீன மக்களுக்கு எதிரானது அல்ல. ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராகவே இஸ்ரேல் படையினர் போரில் ஈடுபட்டுள்ளனர். சிவிலியன் இழப்புகளை வரையறுத்துக் கொள்வதற்காக சகல முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்கள். நாட்டில் பல்வேறு வேலைநிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். இன்றும் நாளையும் சுகஜீன விடுமுறை என்ற அடிப்படையில் இந்த 2 நாள் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை கொழும்பில் இன்றைய தினம் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக சங்கத்தின் தலைவர் KL உதயஸ்ரீ தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்றைய தினம் நண்பகல் முதல் தொடர் வேலைநிறுத்த தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். கோரிக்கைகள் குறித்து பல்வேறு தடவைகள் அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் ஊடகச் செயலாளர் சமன் காரியவசம் தெரிவித்துள்ளார். அனுர தரப்பிடம் பொருளாதார செயற்திட்டம் கிடையாது. ஹர்ஷ டி சில்வா. அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியிடம் பொருளாதார செயற்திட்டம் எதுவும் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய நடைமுறை சாத்தியப்பாடுடைய பொருளாதார செயற்திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மட்டுமே உண்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார செயற்திட்டம் இருந்திருந்தால் பொருளாதார குழுவுடனான விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருந்திருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். காத்திரமான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லாத காரணத்தினால் விவாதத்தை தவிர்த்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பல்கலைக்கழகத்திற்கு அருகில் போதைப்பொருளுடன் பெருந்தொகை பணம் மீட்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் குற்றவாளியான துபாய் கபிலாவுக்கு சொந்தமான பெருந்தொகை போதைப்பொருளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கண்டுபிடித்துள்ளனர். ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
13 கிலோ ஹெரோயின், 6 கிலோ ஹாஸ், 500 கிராம் கொக்கைன் என்பன கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களில் அடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பொதியில் 1.5 மில்லியன் ரூபாய் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. இன்றைய வானிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்கள அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் வலதுகரத்தின் செய்திகள் யாவும் நிறைவு வருகின்றன. வலதுகரத்தின் செய்திகளை பார்வையிட வலதுகரத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள்.